போனா வந்தானே அவனை அது வரட்டேன். நிஜமாகத்தான் சொன்னீங்களா? உண்மையாத்தான் சொன்னீங்களா? அவர் தான் சொல்றாரு. இங்க வந்து சந்திச்சு தானே ஆன பேசுனா உள்ள ஓட இங்க வந்து பேசித்தானே ஆன. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்காம விட மாட்டியா? ஒடிச்சே தருவேன். எப்படி என்ன ஓட்டு பிடிப்பீங்களா? வெறுங்கையில பிடிப்பீங்களா? பிடிக்கிற முடியல. மோகன்தாஸ் மாதிரி ஆளுநர் வெறும் கையிலே பிடிக்கலாம். சரி, உண்மை மாதிரி ஆளுநர் கொஞ்சம் என்ன தான் பிடிக்கும். நீங்க பிடிக்கிற முடியும். வேலை புரியுதா? நான் குற்றாலத்தில் மஜாஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கடை வச்சிருக்கீங்களா? புரியுது, அந்த புரி இல்ல, கிடுக்கு புடி. ஓ, ரெண்டு காலுக்கு இடையில அது புடுக்கு புடி, இது கிடுக்கு புடி. பாரு வேடிக்கை. தற்பொழுது இரண்டு மலைகள் மோதுகின்றன. மோதி மண்டை புலக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோடு தான் வந்து கண்ணை குத்திட்டாரையா. ஏற்கனவே அரைப்பாறை தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. நீ விட்டுட்டியா? நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வர்த்தகாச்சு. வெய்ய கால வேற. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. நீர் கிடப்பு நல்லது. எதுல? அதுலதான். எதுல நீக்கிறல்ல? பெருவர் அல்ல. தடுப்பது எங்கு? தடுப்பது மேலே. தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினால டம்முன்னு நிக்க. தடவுற வச்சா அப்படியே வருடி விடுவேன். தப்பு அதுக்கு தனி ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழ் எனக்கு தெரியும். தெரியுமோ? ஓ, தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ, தெரியும். அவ்வளவுதான். ஒத்தரி ஒத்தரி ஒத்தரி. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய்கிறது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன்தான் தமிழ் என்று சொன்னான். சும்மாதானா? எப்படி இதெல்லாம் படிப்பு? நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும். தமிழ் மொழி ஒரு இனிதான மொழி. எங்கும் எப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. பெருங்காயம் போடல போல. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் அமுதம். கொஞ்சம் ஓவரத்தம் போயிட்டோம். தமிழுக்குள்ளே அமிழ்திருக்கிறது. அமிழ்திருக்கிறது. எப்படி வெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி.
வெள்ளைப்பூடு மாத்திரை போடல இன்னைக்கு. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊற்றியது போல் இருக்குமா அந்த தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி. என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? வேறத்தான் பார்க்கிறேன், வழி இல்லாம. ஆமா, எப்படிங்கெல்லாம் சிறப்பு. நன்றி. ஃப்ரீயா போயிடுச்சு. ஃப்ரீயா போனா சாந்தி எங்க போயிடுச்சு? உள்ள படுத்துக்கிறோம். ராணி எங்கிட்டு போயிடுச்சு? அது நமக்கு தெரியாது. உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 ஆயுதத்து உயிர் எழுத்து 210. எதையும் மிதிச்சு விட்டாங்க, என்ன பொத்து போயிடும். 1 லட்சம் ரூபா அது. இந்த 50 பேருக்கு அந்த உட்கார வேண்டிய அதுல போய் உட்கார்ந்தாத்தானா? ஐயோ கடவுளே, அது இதான் மிதிச்சுட்டா 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்கள் வைத்து இந்த தமிழ் மொழியை நாவலே தாண்டவமாக செய்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை நாம் அறிவோம். தாங்களும் அறிந்து உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து நான் என்ன உங்களோடு யாம் உரையாடும் நாங்கள் உரையாட வேண்டும் என்ற ஒரே அந்த ஒரே எம்மையை மனைத்து நீங்கள் பேசுவது பெரிதா என்பதை கூறுவதற்காக எமது திருக்கோவில் போனும் போனோம் பேச்சுல வந்தவா நீ யாருப்பா அவங்க ஒப்பம் பேரு கோத்தாவன் அதில் முடிச்சுக்கோங்க. அதோட முடி நங்களோடு உரையாடு போட்டு திருவிழையில் 1947 அந்த படம் மாதிரி இருக்கிற ஆளுங்க போடுறதுக்கா சும்மா நார்மலா போயிடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா அப்படியா ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தத்துவம் பெரிய மயிரை புடுங்க தத்துவம் நான் பார்க்குறேன். தத்துவம் போடுற கூட்டம் டென்ஷன் என்னையாது? இதுவரையில் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது நாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? இதுதான் மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர் இல்லாம கயிறுனா சொல்லுவாங்க. அதை ரோதம் என்று கூறியிருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறேன் எந்த வகையில நியாயம் என்று கூறுவீர்கள் இந்த இடத்திலே? என்னையாது இதுக்காக முடிவெட்ட கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லுவாங்க. என் மயத்தை வெட்டி விடுறாங்கன்னா வெட்டிட்டு போறேன். பள்ளிக்கூடத்துல எனக்கு பிடிக்காதுன்னு தமிழ் வார்த்தை ஒரு ஆள்கிட்டேன். ஐயா கொய்யான ஆளை கொல்லுவேன். கல் எடுத்துட்டு மண்டையை புலந்திருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தை வச்சு பேசுறீங்க. தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? அடிக்க சொல்லியா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லியிருக்கிறார் ஐயா. ஆமா போட்டு நக்கா சொல்லியிருக்காங்க. அவர்தான் ஆடுபோது குண்டலம் கலந்து கீழே விழுந்தது. நான் நக்கி எடுத்தாலே நக்கி நடராஜன் பேர் வரைக்கு காரணமாக இருந்தேன். நடராஜன் நாகராஜன் நக்குனா நமக்கு நாகராஜன் நாகராஜன் சொல்லுவது எனக்கு சிவனுடைய கழுத்தையுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற இடத்திலே. பாம்பு அப்புறம் முடிச்சுட்டு சொல்லி ஓர்மிட்ட பிரமத்தை ஊ என்று பிந்து ஞாபகம் சேர்த்தது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்திலே நினைவூட்டுகிறது. முதலிலே இதுவரை பார்த்தோன்னே எனக்கு கரணை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அல்ல சத்திரம் இருக்கின்ற கரண விரலை காட்டினானே என்பது மட்டும்தான் இந்த இடத்திலே நினைவூட்டுகிறது. தம்பி பெருமாள் என்ன, நான் ஒரு டைப்பான ஆளு. இதுக்கு என்ன பட்டனை அடிச்சு போவேன். அடி 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 என்று சொன்னே எனக்கு திருவள்ளுவர் மட்டும் வெளியே விட்டுவது. அவர்தான் உன்னைய முக்கால் அடியிலே
திருவள்ளூருக்கு 1.25 அடி இருந்துச்சான். ஒரு ரூபாய் பிடிச்சி பார்த்தாரு. அவங்க அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம விளையாடுறாங்க. அரியடி அரியடி சொன்ன எனக்கு லட்சுமணனை விட்டு விட விட்டுறது. அவர் தான் வளத்திலே உடைய சீதையை விட்டு வரும்போது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக அதையும் மீறினார். ராவணேஸ்வரன் பிச்சை கட்ட வருகிறார். ஆனால் பிச்சை கிட்ட அடி எடுத்து வைக்கும் போது பரலசாலியோடு தூக்கி செல்கிறார். யாரை? சீதையை. ராவணேஸ்வரன் தூக்கி போன உடனேயே சீதை எங்கே சீதை எங்கே சீதை எங்கே தேடுகிறார். ராவன் தேடுகிறார். தேடிய உடனே ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருத்தர தேடு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆஞ்சநேய பெருமாள் பார்த்தான். இலங்கையிலே சீதை இருக்கிறார் என்பதை உணர்கிறான். கண்டேன் தேடிய என்று கூறுகிறார் ராவணத்தை. ராமன் அதை பெறுவதற்கு என்ன கஷ்டப்பட்டான் தெரியுமா? எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா? எவ்வளவு கவலைப்பட்டான் தெரியுமா? எவ்வளவு துன்பப்பட்டான் தெரியுமா? கடவுளே, பெரிய பெரிய மலைகளாக போட்டு கடலிலே போட்டு பாலம் அமைத்துக் கொண்டு ராவணனை கொண்டு போய் சீதையை கொண்டு வந்து என்னையா பண்ணாங்க? ராமனுக்கு பட்டாங்க தயாரிகள் இல்லை. ஆனால் தயாரிகள் இல்லாதனால தயாரிகள் செத்து போயிட்டு மயிலு ஒண்ணு இல்லடி ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு. அது இந்த மூளை வெளியே வந்துட்டாலே அப்படித்தான் பேச சொல்லும். அது ஒன்று ஆரம்ப கண்டிஷனா இருந்தா கருணக்கிழங்கு லீகத்துல சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்தி இருந்துச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை அது நல்லா விளக்குனில் வதக்கி எல்லாம் சூடா வெள்ளத்துட்டில் வச்சு அவர் இறுக்கி கோமணமாக கட்டியாச்சுன்னா கிருஷ்ணன் உள்ள போயிடும். ஒன்று பண்ணாடி தப்பாடு ஒன்று பல்ல கடிச்சு பார்த்துட்டாங்க. அவ்வளோதாண்டி தாங்க அவ்வளோதாண்டி அம்படிதான் அவ்வளோதான் உள்ள போச்சா உள்ள போகலையா? லேசாக ஒரு ஆட்டாட்டினா போச்சா? இன்னும் போகலை. என்னென்ன வேணேன் அது போகலைன்னா சாந்தி இருக்கு. அதை விளக்கணை எடுத்து நாட்டில் நக்கி அப்படியே கரெக்டா. ஏன் ஏன் டீ சாப்பிடுறீங்களா? டீ என்று சொன்னோடனே எனக்கு அக்கிரமாக மட்டுமே விடுறது. ஏனென்றால் பலருக்கு திருஆவினங்குடி என்ற பேர். அந்த திருஆவினங்குடி என்ற பேர் எப்படி இருந்தது? தீ என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இல்லென்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, தீ என்றால் அக்கினி பகவான், ஐவரும் குடியொன்றே திருஆவினங்குடி. முருகப்பெருமான் பழத்திற்கு ஒன்றா பழம் நீ என்று. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினியம். இதை கேட்க ஒரு நாடு இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்கிறார். அப்ப கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே யார் நினைவூட்டுகிறது? ஐயோ 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 சொன்னோனே எனக்கு எமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. எமனுடைய அருகில் ஐயோ இருக்கிறாள். ஐயோ என்ற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையும் எந்த நேரங்களிலும் எந்த வேதனை கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் வேதனை வந்தாலும் யாருடைய நாவிலிருந்தும் ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று நீ மேலையில சொல்லி நான் அமருகிறேன் 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 அமரடியா. ஐயா 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 குண்டியை கிளிக்க பரவாயில்ல. ஏன் குண்டியை கிளிக்க தெரிஞ்சு ஐயா இல்லை முடியல சாமி. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னோனே மகாவிஷ்ணு மகாலட்சுமி நெஞ்சில் அடக்கினா. நெஞ்சுக்கு குஞ்சில் அடக்கினா. குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். இங்க வாங்கல கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தாங்க இதை விட்டோ நினைக்குமா? குஞ்சு வருதா என் குஞ்சு வருதா பார்க்குற நேரமா ஆயுது. 2 குஞ்சுக்கும் வேலை இல்லாம கிடக்கு. அந்த குஞ்சை பெருக்க வைக்க வேண்டும் என்றா? குஞ்செல்லாம் பெருக்குது சாமி. பெருக்கிறதுலாம் ஆளு கிடைக்காம பெரும்பாடாங்க வச்சு நான் என்ன வந்து காத்துல பத்து வை காத்து அப்புறம் சூட்டு சூத்து சோசிலங்க கட்டவன் சூத்து சூத்திரவாதி. வண்டி அவருக்கு என்ன வாங்கின வண்டி? மகாவிஷ்ணு கர்வ வாங்கின வண்டி, சிவனுக்கு கால வாங்கின வண்டி, முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகப்பெருமானுக்கு மூசிய வாங்கின வண்டி. மயில் வண்டி ரயில் வண்டி எந்த வண்டி இருந்தாலும் ஓட்டுறதுக்கு உட்கார்ந்து குண்டி வேணும். ஆனா குண்டி குண்டி என்று சொன்னே ஒரு தெய்வம் மனிதனை நோக்கி மிருகமாக வந்ததான். மனிதன் எட்டி வாழை பிடித்தால் பூமியை திறந்து கொண்டு உள்ளே போனது. தலைப்பக்கம் உள்ள போச்சு, வெளிப்பக்கம் குண்டி போகிறது. வெளியில இருந்ததே குண்டியை அரங்காக வச்சு வணங்குகிறார்களே, குண்டிக்கு பெருமை இருக்கிறது.
குண்டியெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு ஐயா கும்பிடுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்ல. குண்டிருக்கு மனமெல்லாம் குன்றிலே இருக்கான், குன்றுலதான் இருக்கான். குண்டிருக்கு மனமெல்லாம் குமரன். வளவளன்னு பேசக்கூடாது. வந்தோமா, டக்குன்னு கையெழுத்து போட்டோமா, காசை வாங்கினோமா, வண்டி ஏறணுமான்னு இருக்கணும். புரியுதா? யாருக்கிட்ட கையெழுத்து போடுறது, யார்கிட்ட பணம் வாங்குறது இல்லையா? அங்க போய் கையெழுத்து போடக்கூடாது. எங்களுக்கு தான் போடணும். அப்படியா? நான் தான் பாறை வச்சிருக்கேன். கலப்பாரமா? 4 பாறை இருக்கு, லாஸ்டா அவ்வளவுதான் மிச்சம். என்ன பாறைன்னு கேட்டு போயிருந்தேன். என்ன பாரா? அப்ளிகேஷன். அப்படிக்கா? அப்ளிகேஷன் இல்ல, அப்ளிகேஷன். அப்ளிகேஷன். மாசமானா 1000 ரூபாய். எப்போ வந்து அதை கேட்கிறேன்? ஏன்? ஏற்கனவே நான் பெண்ணா மாதிரி மாசமாகி 60 இல்லை பத்துட்டேன். இப்ப போய் மறுபடியும் மாசம் மறுபடியும் பெண்ணா மாறணும், மாசம் ஆகணும், பிள்ளை மாசமானா இந்த மாசமானா இல்ல, மாதம் 1000 ரூபாய் கடவுளே. ரெகுலரா உங்களுக்கு தர்றோம். நான் சேட் பண்ணி விடுறேன். இதை நீ முதல்ல சொல்லியிருந்தீனா நான் நாடகத்துக்கு வர வேண்டியது இல்லையா? மாதம் 1000 வாங்கி நான் பாருங்க குடும்ப செலவை பார்த்துருப்பியா? குடியா? டீ குடிக்க கூட பத்தாதியா? அப்புறம் அட்டை போடுறோம். ஹலோ, உங்க கையெழுத்து செல்லாது. உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுக்காரமா இருக்குல்ல, குடும்ப தலைவிக்கு தான் 1000. நமக்கு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? குடும்ப தலைவி, உங்க வீட்டுக்காரமா. நல்ல வேலை நீ ஏமாத்த தெரிஞ்ச. நீ ஏமாத்தோட நான் ஏமாற தெரிஞ்சேன். சரியா? என் பேரு சொன்னோடனே நான் பாடுங்க நாரதன்னு சொல்லி 1000 வாங்கிட்டு நான் பாடு போ செஞ்சேனே. நல்ல வேலையா போச்சு. என் பெண்ணா? என் மனைவிக்கு சொன்னோட சந்தோஷமா இருக்கு. எனக்கு மொத்தம் 52 வட்டாச்சு. மாதம் 52,000 52,000 கிடைக்குமே. மாதம் உங்களுக்கு 52,000 ஓவா கொடுத்துட்டு அரசாங்கம் நக்கா. ஒரு பொண்டாடி தான் 1000, மத்த 51 ரிஜெக்ட். அரசாங்கம் எப்பயா சட்டம் போடுச்சு? இப்ப ரீசெண்டா நான் 52 பொண்டாட்டி கட்டி ரொம்ப காலாது. அப்ப பழைய பொண்டாட்டினா செல்லாது, புது பொண்டாட்டி கட்டி விளையாடுமா? இப்ப நமக்கு ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தெரியல, உனக்கு தெரியல. வள்ளியம்மார்கள் அழைத்து நல்லதுயா. புது பொண்டாட்டி கட்டலாம், உள்ள பொண்டாட்டிக்கு வெளியே காணாம அதுல புது பொண்டாட்டியாரு. ஏ ஜாண்டியா, ஜாண்டியா, எங்க இந்த மத்தளக்காரன் ஆளக்கானா? நான் கரெக்டா வெளியில போகும்போதெல்லாம் அவன் உள்ள போயிடுறான். அந்த பிள்ளைகிட்டே உட்காந்து கடலை போடுறேன். இன்னைக்கு கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்த. டேய் மோகன்தாஸ், ஒரு நல்ல மனுஷன், அந்த மாதிரி கிடையாது. எங்க இவன் ஆளுக்கானா? என்ன பண்ண உள்ள பாத்தியா? நீ பார்க்கலையா? அழகேஷ் அந்த மாதிரி அல்ல. உண்மை சொல்லு, என்ன பண்ண? ஐயோ சர்வ சரக்கா இருக்கு போல. ஐயோ கடவுளே, இனிமேல் ஊத சொல்லுங்க. தெரியாம சொல்லிட்டேன்டா நானு.